பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் வரலாறு. இவருடைய இயற்பெயர் ஸ்ரீபதி பண்டிதாரைத்துயில பாலசுப்ரமணியம். இவர் 1946 ஜூன் 4 அன்று நெல்லூர் ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருக்கிறார். பாலசுப்ரமணியம் தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த எஸ்பி சாம்பமூர்த்தி சகுந்தலம்மா தம்பதியருக்கு மகனாக பிறந்திருக்கிறார். இவருடைய அப்பா சாம்பமூர்த்தி ஹரிகதை காலட்சேப கலைஞர் ஆவார். இவருடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்களும் 5 சகோதரிகளும். இவர்களில் பாடகி எஸ்பி சைலஜா இவருடைய இளைய சகோதரி ஆவார். இவருடைய மகன் எஸ்பிபி சரணும் பிரபலமான பாடகரும் நடிகரும் ஒரு புகழ்பெற்ற தயாரிப்பாளரும் ஆவார். பாலசுப்ரமணியம் இசை ஆர்வத்தை இளம் வயதிலேயே வளர்த்து தன்னுடைய அப்பா ஹரிகதை வாசிக்கும் பொழுது, அதாவது பாடல் பாடிக்கொண்டே கோயிலில் கதை சொல்லுவாங்க, அதுதான் ஹரிகதைன்னு சொல்லுவாங்க, அதை கவனித்து ஹார்மோனியம் புல்லாங்குழல் போன்ற இசை கருவிகளை வாசிக்கவும் அதில் முழுமையாக தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார். இவர் ஒரு சுயம்புன்னே சொல்லலாம். எந்த குருநாதரிடம் ஆரம்பத்தில் போகாமல் கேள்வி ஞானத்திலேயே அவர் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறார். இவர் ஒரு பொறியாளராக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அனந்தபூர் JNTU பொறியியல் கல்லூரியில் மாணவராக சேர்ந்திருக்கிறார். இவருக்கு வந்த குடல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பாலசுப்ரமணியம் அவர்கள் படிப்பை பாதியில நிறுத்திவிட்டு சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரியில சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். இசையில அதிக நாட்டம் கொண்ட பாலசுப்ரமணியம் கல்லூரியில படிக்கும் போதே பல பாடல் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றிருக்கிறார். 1964 சென்னையை மையமாக கொண்ட தெலுங்கு கலாச்சார நிறுவனம் நடத்திய இசை நிகழ்ச்சியில பாடி முதல் பரிசை இவர் பெற்றார். ஆரம்ப காலத்துல மெல்லிசை குழு ஒன்றையும் இவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த குழுவுல அனிருத்தா ஹார்மோனியம் வாசிப்பவர், இளையராஜா அவர்கள் கிட்டாரையும் ஹார்மோனியமும் வாசிப்பாராம், பாஸ்கர், கங்கையமரன் போன்றோரும் அதுல பங்கு பெற்றிருக்கிறாங்க. இவர்களோடு சேர்ந்து எஸ்பிபி இசை நிகழ்ச்சிகளையும் நாடக கச்சேரிகள்ல பாடல்கள் பாடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். எஸ்பி கோதண்டபாணி, கண்டசாலா ஆகியோர் நடுவராக இருந்து பங்கு பெற்ற பாடல் போட்டியில சிறந்த பாடகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடிக்கடி இசையமைப்பாளர்களை சந்திப்பதும் பட வாய்ப்பு கேட்பதுமாக இருந்த இவருக்கு முதல் போட்டி பாடல் PB ஸ்ரீனிவாஸ் பாடிய நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற பாடலாகும். PB ஸ்ரீனிவாஸ் இவருக்கு தெலுங்கு, தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், உருது போன்ற பல மொழிகளில் தனது பாடல்களை எழுதி கொடுத்து பாடவும் சொல்லியிருக்கிறார். இளையராஜா அண்ணன் தம்பிங்கெல்லாம் இந்த எஸ்பியோட இசை குழுவில் கலந்து கொண்டு தான் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய பிழைப்பெல்லாம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. பாலசுப்ரமணியம் அவர்கள் பின்னணி பாடகராக முதல்ல 1966 டிசம்பர் 15 ஸ்ரீ 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 மரியாதை ராமண்ணா 1967 வெளியான தெலுங்கு திரைப்படத்திற்காக எஸ்பி கோதண்டபாணியின் இசையில பாடினார். இந்த பாடல் பதிவான 8ஆம் நாளில் கன்னடத்தில் நக்கரே அதே சுவர்க என்கிற திரைப்படத்திற்காக இவர் அடுத்த பாட்டை பாடினார். இவரது முதலாவது தமிழ் பாடல் MS விஸ்வநாதன் இசையில LR ஈஸ்வரியுடன் ஓட்டல் ரம்பா என்ற திரைப்படத்துக்காக பாடிய அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்பதாகும். ஆனால் இந்த திரைப்படம் வெளிவரவே இல்லையா. அடுத்ததாக இவர் 1969 சாந்தி நிலையம் படத்தில் வரும் இயற்கை என்னும் இளைய கண்ணி என்ற பாடலை ஜெமினி கணேசனுக்காக பாடினார். ஆனால் இந்த படம் வெளிவரும் முன்பே எம்ஜிஆருக்காக அடிமை பெண் திரைப்படத்தில் பாடிய 1000 நிலவே வா பாடல் வெளிவந்தது. இதுவே இவர் பாடி வெளிவந்த முதலாவது திரைப்படமாகும். இந்த திரைப்படத்துல இவருக்கு பாட்டு பாடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எம்ஜிஆர் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுவாரஸ்ய நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு முறை AVM ஸ்டுடியோவில் ஷூட்டிங் பிரேக்ல காற்று வாங்குவதற்காக மரத்தடியில உட்கார்ந்திருந்தாராம் எம்ஜிஆர். பக்கத்தில் இருந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் படம் ஒன்றின் தெலுங்கு டப்பிங் வெர்ஷன் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் எஸ்பிபி. அந்த வித்தியாசமான கணீர் என்ற குரலை கேட்ட எம்ஜிஆர் தன்னுடைய உதவியாளரை அழைத்து பையன் யாருன்னு விசாரிங்க என்று சொல்லியிருக்கிறார். பாலுவின் வீட்டுக்கு கார் அனுப்பி ராமாபுரம் தோட்டத்துக்கே வரவழைத்து இசையமைப்பாளர் KV மகாதேவனிடம் அறிமுகமும் படுத்தியிருக்கிறார் எம்ஜிஆர். தன்னுடைய வீட்டிலேயே கவிஞர் புலமைப்புத்திறனின் வரிகளுக்கு P சுசீலாவோடு ரிஹர்சல் பாட வைத்து பார்த்திருக்கிறார் எம்ஜிஆர். கனவு போல எல்லாம் நடந்திருக்கிறது எஸ்பிபிக்கு. அடுத்த வாரம் ஜெய்ப்பூர் ஷூட்டிங் போறோம், இந்த பாட்டை 2 நாள்ல முடிச்சிடு, நல்ல பாடு சரியா என்று முதுகுல தட்டி கொடுத்து எம்ஜிஆர் சென்றிருக்கிறார். உற்சாகமாக வீடு வந்து சேர்ந்திருக்கு பாலசுப்ரமணியம். ஆனால் மறுநாள் எஸ்பிபிக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்து சேர்ந்திருக்கிறது. 1 வாரம் கழித்து சரியானவர் அவசரமாக KV மகாதேவனை போய் பார்க்க 1000 நிலவே வா பாட்டு தானே, மெதுவா பாடிக்கலாம், சின்னவரே சொல்லிட்டாரு என்று எம்ஜிஆர் காத்திருந்ததை அவர் சொல்லியிருக்கிறார். எஸ்பிபிக்கு ஒரே ஷாக்காகி போனதான். ஆசையா எனக்கு பாட போற தகவலை எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே தமிழ்ல நீ பாடின முதல் பாட்டு ரொம்ப தாமதமாகுதுன்னு கேள்விப்பட்டேன்.
நீ குணமாகி வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம்னு நான் தான் சொன்னேன் என்று எம்ஜிஆர் சொன்னபோது தெய்வமே வந்து சொன்னது போல இருந்ததான் எஸ்பிபிக்கு. அடிமை பெண்ணில் தமிழில் தன்னை அறிமுகப்படுத்திய எம்ஜிஆரை நன்றியோடு எல்லா காலகட்டத்திலையும் நினைவு கூர்பவராக இருந்திருக்கிறார் எஸ்பிபி அவர்கள். எந்த எல்லைகளுக்குள்ளும் சிக்காத வித்தியாசமான குரல் வளமே எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர், நாகேஸ்வர ராவ் என இளம் வயதிலேயே எல்லைகள் தாண்டி பாடும் வாய்ப்பை இவருக்கு வாங்கி கொடுத்தது. எந்த பாடகனுக்கும் ஆரம்பத்துல உச்ச நட்சத்திரங்களுக்கு பாட வாய்ப்பு கிடைப்பதே இல்லை. ஆனால் எம்ஜிஆரே இந்த பையன்தான் பாடணும் அப்படின்னு காத்திருந்து அடிமைப்பணியில பாட வைத்திருக்கிறார் என்றால் இவருடைய திறமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். எஸ்பிபியின் பாடல்களை கேட்காமல் தமிழர்கள் யாரும் காதலித்திருப்பார்களா என்று தெரியாது. புதிதாய் அரும்பிய காதலுக்கு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்ற பாடலும், காதலை ஏற்பாளா என்ற தவிப்புக்கு சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் என்றும், பிரிவில் வாடும்போது காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே என்று எல்லா எக்ஸ்ட்ரீம்களிலும் வெரைட்டியாக ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் 1000 பாடல்களாவது இவர் பாடியிருப்பார். அந்த வகையில எஸ்பிபி ஒரு உணர்ச்சிகளுக்கான ஒரு ஆவணம் தான் சொல்லணும். ஆனால் இது பற்றியெல்லாம் எந்த ஒரு கர்வத்தையும் அவர் தன்னுடைய தலைக்குள்ள ஏற்றி கொண்டதே இல்லை. எல்லாம் இறைவன் கொடுத்தது, நான் அப்படி என்ன சாதிச்சிட்டேன் அப்படின்னு உளப்பூர்வமாக இவர் பேசுவார். பாலிவுட்டில் அவர் அறிமுகமாகி 1981 கமலஹாசனுக்கு பின்னணி பாட கே பாலச்சந்திரன் ஏக் துஜே கேலியவுக்காக. ஆனா அந்த படத்தின் இரட்டை இசையமைப்பாளர்கள் லக்ஷ்மிகாந்த், பியாரிலால் ஜோடி மதராசி குரல் பாலிவுட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு எஸ்பிபியை கடுமையாக நிராகரித்திருக்கிறார்கள். படத்துல இந்தி அதிகம் தெரியாத கேரக்டர்ல கமல் நடித்திருப்பதால் எஸ்பிபி பாடினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு பிடிவாதமாக கேட்டு பாட வைத்தது கே பாலச்சந்தர் தான். அந்த படத்துல லதா மங்கேஷ்கருடன் எஸ்பிபி பாடிய தேரே மேரே பீச் மெயின் என்ற பாடல் அகில இந்திய அளவுல ஹிட்டாக பாலிவுட்டிலும் தனித்த அடையாளத்தை உருவாக்கினார் எஸ்பிபி. 50 ஆண்டுகள்ல 40,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். ஒரே நாள்ல அசுரத்தனமாக 21 பாடல்களை பாடி ரெக்கார்ட் செய்ததெல்லாம் இன்றளவும் யாரும் மிஞ்ச முடியாத சாதனைன்னே சொல்லலாம். அதே போல ஒரு பாடகர் இசையமைப்பாளராக உருமாறி வெவ்வேறு மொழிகளில் 45 படங்களுக்கு இசை அமைத்ததும், டப்பிங் ஆர்டிஸ்டாக இந்தியா முழுவதும் 13 நடிகர்களுக்கு குரல் கொடுத்திருப்பதும் ஆல் டைம் ரெக்கார்டு தான். அந்த பெருமை எஸ்பிபிக்கு மட்டும்தான் உறுத்தானது. எஸ்பிபி ஒரு பாட்டை பாடும்போது வெறும் எண்ணிக்கைக்காக மட்டும் பாடாம ஒரு பாடகராக அவர் செய்த பரிசோதனை முயற்சிகளுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். கண்டசாலாவின் குரல் ஆரம்பித்து ஜிவி பிரகாஷின் குரல் வரை தன்னுடைய வாய்ஸ்ல கொண்டு வந்து பாடுவது அவருடைய சிறப்போ சிறப்பு. எத்தனை ஏற்ற இறக்கங்களோடு கடினமான மெட்டுகளுக்கு கூட ரொம்ப அனாயாசமாக பாடுவது அவருடைய சிறப்பு. ரஜினிக்காக எஸ்ஜி கிட்டப்பாவை இமிட்டேட் செய்து அவர் பாடிய பாயுமொழி படத்தின் ஆடி மாசம் காத்தடிக்க வாடி புள்ள சேத்தனைக்க பாட்டெல்லாம் வேறு வகைன்னே சொல்லலாம். நிறைய பேர் அது மலேசியா வாசுதேவன் பாடியது என்றே இன்றைக்கு வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் குரல் மாற்றி பாட முடிகிறது அப்படின்னு அவர்கிட்ட கேள்வியாக கேட்டா, கண்டசாலா இதை எல்லாத்தையும் விட பல பரிசோதனைகளை செஞ்சிருக்கிறார். அவர் போட்ட பிச்சை தான் என்னுடைய திறமை. அவ்வளவு ஏன் டிஎம்எஸ் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜின்னு குரலை மத்தி பாடலையா? அவங்க முன்னாடி இந்த எஸ்பிபி தூசு அப்படின்னு சுயமாக கிண்டலும் இவர் செய்து கொள்ளுவார். இந்த பாட்டை உங்களை தவிர வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக பாடியிருக்க முடியாது என்று அவரின் ரசிகர்கள் மேடையில புகழ்ந்தால் உடனே பதறி மறுப்பார். ஒரே பாடலை 2 பேர் பாடியிருந்தா அப்ப யார் நல்லா பாடியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஒப்பீடு எதுக்குங்க? நல்ல பாடலை யார் பாடினாலும் கேட்டு ரசிப்போமே. இந்த திறமையெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்னு அவரை ஒண்ணுமே இல்லாதவராக அவர் மாற்றிக்கொள்வார், அப்படியே பேசிக்கொள்வார். ஐஸ்கிரீம்ல செர்ரி போல நடிப்பு திறமை அப்படிங்கிறது அவர் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். மிக நல்ல நடிகர் அவர். ஒரு பாடகன் என்பவன் கிட்டத்தட்ட ஒரு நடிகன் தான். என்ன மைக்கு முன்னாடி நடிக்கிற நடிகன்? நான் பள்ளி நாள்கள்லேயே மேடை நடிகன் தான். ரொம்ப இயல்பாக நடிப்பேன். அதனால நடிப்பு எனக்கு சிரமமா இல்லை. ஆனால் நல்ல அப்பா, நல்ல அண்ணன், நல்ல டாக்டர்னு ஒரே மாதிரி ரோல்கள் செய்வது தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு இவர் சொல்லியிருக்கிறார். தெலுங்குல தனிகல பரணியின் இயக்கத்தில் மிதுனம் படத்தில் கிடைச்ச மாதிரி சவாலான கேரக்டர்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போதான் எனக்கும் தீனி போட்ட மாதிரி இருக்குன்னு தன்னுடைய நடிப்பு ஆர்வத்தை இவர் வெளிப்படுத்துகிறார். இதை அவர் சொல்லும்போது அவருக்கு 74 வயது. எஸ்பிபியை எல்லாருக்கும் பிடிக்க காரணமே அவருடைய எளிமை தான். 40,000த்திற்கு மேலான பாடல்கள், கிண்ண சாதனை, 6 தேசிய விருதுகள் உட்பட ஆயிரக்கணக்கான விருதுகள். இந்த விருதுகள்லாம் வைப்பதற்கு அவருக்கு வீடு பத்தாதுன்னு தான் சொல்லணும். எவ்வளவு உயரங்கள் போனாலும் சிகரங்கள் தொட்டாலும் அவர் எல்லாரிடத்திலும் அன்பாகவே இருந்தார். ரொம்ப எளிதில் அணுகும் மனிதராகவும் அவர் இருந்தார். அதே போல உழைப்புல பெரிதென்ன சிறிதென்ன துளி கூட ஈகோ பார்க்காம ஓடி ஓடி வேலை செய்வாராம் எஸ்பிபி.
கமலின் படங்கள் தெலுங்குல டப்பிங் வாய்ஸ் எப்போதுமே எஸ்பிபி தான் கொடுப்பார். ஆனா தமிழ்ல இந்தியன் படம் கமல் டப்பிங் பேசி முடித்த பிறகு ஓரிடத்துல சின்னதா ஒரு பேட்ச் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கிறது. கவுண்டமணி மனிஷா கொய்ராலாவின் ஒட்டகம் கடித்த பிறகு கமல் பேசும் சின்ன டயலாக் இது. ஆனா அந்த நேரத்துல கமல் ஃபாரின்ல இருந்திருக்கிறார். கமலை அந்த ஒரு வரிக்காக ஃபாரின்லேருந்து வரவழைக்க முடியவில்லையா. ரிலீஸ் டேட்டும் போட்டாச்சு, என்ன பண்ணுறதுன்னு அந்த குழு அப்படியே திகைச்சு போய் நின்றுக்கிறாங்க. ரிலீஸுக்கு தேதி குறித்ததால் எஸ்பிபியை கடைசி நேரத்தில் அவசரமாக அழைக்க அவர் குடுகுடுவென்று ஓடி வந்து அந்த டைலாக்கை அச்சு பிசராகாம அப்படியே கமல் போலவே பேசியிருக்கிறார். அது என்ன டைலாக்னா, அதுக்கிட்ட ஏன்டா ஸ்டொமக்கை காட்டுறேன் அப்படிங்கிற அந்த டைலாக்கை தான் இன்றைக்கு நம்ம பார்த்தாலும் அது கமல் பேசியது போலவே இருக்கும். அந்த 4 வார்த்தைகளை பேசி கொடுத்து விட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாம போயிருக்கிறார் எஸ்பிபி. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகள்ல எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவர் வாயால யாரையும் அன்போடு கூட ஒரு குட்டு வைக்க முடியாதான், திட்டவும் மாட்டாராம். அவர் அதுக்கு சொல்ற காரணம், ஏன் திட்டணும், எவ்ரி சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன், யாரும் உயர்ந்தவங்களும் இல்லை தாழ்ந்தவங்களும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் பாடணும்னா இந்த எஸ்பிபியே கிடையாது போங்க, நம்மளால முடிந்த அளவு பாசிட்டிவிட்டியை நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஆரம்ப காலங்களில் இளையராஜா ராசையாவாக இசைக்குழுவுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த போது அந்த குழுவின் ஸ்டார் அட்ராக்ஷன் சினிமாவில் பாட்டு பாடி பிரபலமாகி இருந்த எஸ்பிபி தான். அவன் நிராகரிச்சிருந்தா எங்க இசைக்குழு இந்த வெளி உலகுக்கு தெரியாம கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இளையராஜாவே முன்பு ஒரு முறை நன்றியோடு பதிவு பண்ணியிருக்கிறார். எஸ்பிபி அவர்கள் எஸ் ஜானகியுடன் பாடிய முதலாவது பாடல் கன்னிப்பெண் என்ற படத்துக்காக பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில் என்ற பாடல். இதன் பின்னர் இவர் ஜி தேவராஜனால் கடல் பாலம் என்ற திரைப்படம் மூலம் மலையாள திரைத்துறைக்கும் அறிமுகமானார். பாலசுப்ரமணியம் அவர்கள் 1979 வெளிவந்த சங்கராபரணம் என்ற திரைப்படத்திற்காக பாடல்களை பாடியதன் மூலம் உலக அளவுல பிரபலமாயிருக்கிறார். சங்கராபரணம் தெலுங்கு திரையுலகில் சிறந்த திரைப்படமாக கருதப்படுகிறது. கே விஸ்வநாத்தின் இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்தது. விஸ்வநாத் பாலசுப்ரமணியத்தின் பெரியப்பா மகன் ஆவார். இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் KV மகாதேவனால் கர்நாடக இசை மெட்டுகளில் உருவாக்கப்பட்டது. பாலசுப்ரமணியம் முறையாக கர்நாடக இசையை கற்கவில்லை என்றாலும் கேள்வி ஞானத்தை வைத்தே சங்கராபரணம் பாடல்களை இவர் பாடினார். இந்த திரைப்படத்திற்காக இவர் தனது முதலாவது சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றிருக்கிறார். இவரது முதலாவது இந்தி மொழி திரைப்படம் ஏக் துஜே கேலியே. இவருக்கு 2வது தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது கே பாலச்சந்தரின் இந்த படம். பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு நிறைய பாடல்களை பாடினார். குறிப்பாக இளையராஜா இசையில எஸ் ஜானகியோடு இணைந்தும் தனித்தும் சக பின்னணி பாடகர்கள் மற்றும் பாடகியுடன் சேர்ந்து 1970 மற்றும் 1980களில் பல பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழ் திரை இசையில இளையராஜா பாலசுப்ரமணியம் ஜானகி இணைப்புல வெற்றி பாடல்கள் நிறைய இருக்கிறது. இவற்றில் கர்நாடக இசையமைப்புல வெளியான சலங்கை ஒளி படத்திற்கு இளையராஜாவும் பாலசுப்ரமணியமும் தேசிய விருது பெற்றாங்க. சிப்பிக்குள் முத்து, உருத்திர வீணா இவர்கள் இருவருக்கும் மீண்டும் தேசிய விருதுகளை பெற்றுக் கொடுத்த படங்கள். இளையராஜா மட்டுமல்லாது இடைக்காலத்தில் இசையமைத்த எல்லா இசையமைப்பாளர்களின் இசையிலும் பின்னணி பாடியிருக்கிறார். 1989 பாலசுப்ரமணியம் பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு பின்னணி பாடி வந்தார். மேனே பியார் கியா இந்த இந்தி படம் பெரும் வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களையும் இவரே பாடினார். எல்லா பாடல்களும் வெற்றி பெற்றது மட்டுமல்லாது தில் தீவானா பாடல் சிறந்த பின்னணி பாடகருக்கான பிலிம்பேர் விருதினையும் இவருக்கு வாங்கி கொடுத்தது. இவர் 90களிலும் காதல் ரசனையோடு கானின் திரைப்படங்களுக்கெல்லாம் பாடினார். எஸ்பிபி அவர்கள் 1990களில் இசையமைப்பாளர்களான தேவா, வித்யாசாகர், MS கீரவாணி, SA ராஜ்குமார், பரத்வாஜ் போன்றவற்றின் இசையில நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் அது AR ரஹ்மான் இசையில் பாடிய பாடல்களை சொல்லலாம். AR ரஹ்மானின் முதலாவது படமான ரோஜாவில் 3 பாடல்களை பாடினார். இதற்கு பிறகு நிறைய பாடல்களை ரஹ்மானின் இசையில நீண்ட காலம் பாடி வந்தார். புதிய முகம் திரைப்படத்துல ஜூலை மாதம் வந்தார் பாடலை அனுபமாவோடு இவர் பாடினார். கிழக்கு சீமையிலை திரைப்படத்துல மானூத்து மந்தையில மாங்குட்டி என்ற பாடலையும் நாட்டுப்புற நடையில வித்தியாசமாக பாடினார். டூயட் படத்துல ஏறத்தாழ எல்லா பாடல்களையும் இவர் பாடினார். மின்சார கனவு படத்துல தங்க தாமரை மகளே பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது இவருக்கு 1996ஆம் ஆண்டு கிடைத்தது. இதுதான் இவருக்கு கிடைத்த 6வது தேசிய விருதாகும். பாலசுப்ரமணியம் இசையமைப்பாளர் அம்சலேகாவின் இசையில கன்னட திரைப்படங்களுக்கு பல பாடல்களை பாடியிருக்கிறார். அம்சலேகாவின் பருவ காலம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. நிறைய பாடல்களை அம்சலேகாவின் இசையில இவர் பாடினார். இவருடைய 5வது தேசிய விருது அம்சலேகாவின் இசையில பாடியதற்காகவே கிடைத்தது. கனயோகி பஞ்சக்ஸ்ரீ காவாயி என்ற திரைப்படத்துல உமண்டு குமண்டு என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான இந்திய தேசிய விருது அம்சலேகாவின் இந்துஸ்தானி இசையில பாடியதன் மூலம் இவர் பெற்றிருக்கிறார்.
எஸ்பிபி அவர்கள் 2000வது ஆண்டிற்கு பிறகு இளைய தலைமுறை இசையமைப்பாளர்களான யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், டி இமான், ஜிவி பிரகாஷ்குமார், நிவாஸ், கே பிரசன்னா, அனிருத் ரவிச்சந்திரன், பிரேம்ஜி அமரன் போன்றோரின் இசையமைப்புலாம் இவர் பாடியிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற திரைப்படத்துல நடிகர் ஷாருக் கானுக்கு விஷால் சேகரின் இசையில நிக்கல்னா சாய் சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற தலைப்பு பாடலை இவர் பாடினார். இந்த பாடல் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் இந்தி திரையிசையில் பாடியதாகும். பாலசுப்ரமணியம் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு ஆந்திர மாநிலத்தின் தூதராக நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். இவர் மதங்களை கடந்து பக்தி பாடல்களை பல பாடியிருக்கிறார். இவற்றிற்காக 2015ஆம் ஆண்டு கேரள அரசின் அறிவராசனம் விருதையும் பெற்றிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு கோவிட்-19 பெருந்தொற்று சூழல்ல பணியாற்றும் சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், இராணுவத்தினர், காவல்துறையினர் மற்றும் அரச ஊழியர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இளையராஜாவின் இசையில பாரத் பூமி என்ற பாடலை இவர் வெளியிட்டார். இந்த காணொளி பாடலை 2020 மே 30 இளையராஜா இந்தி, தமிழ் மொழிகள்ல அவரது அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல்ல வெளியிட்டார். இவர் பின்னணி குரல் கொடுத்த படங்கள்: எஸ்பிபி அவர்கள் கமல்ஹாசன் தமிழ்ல நடித்த மன்மத லீலை படம் தெலுங்குல மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது கமல்ஹாசனுக்காக இவர் டப்பிங் குரல் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனுக்காக 120 தெலுங்கு திரைப்படங்கள்ல இவர் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். அத்துடன் ரஜினிகாந்த், விஷ்ணுவர்தன், சல்மான் கான், பாக்யராஜ், மோகன், அனில் கபூர், கிரிஷ் கர்னாட், ஜெமினி கணேசன், அர்ஜுன், நாகேஷ், கார்த்திக், ரகுவரன் ஆகியோருக்கும் பல்வேறு மொழி படங்கள்ல இவர் டப்பிங் குரல் கொடுத்திருக்கிறார். தெலுங்கு தசாவதாரம் படத்துல மொத்தம் 10 கதாபாத்திரங்களில் 7 கதாபாத்திரங்களுக்கு இவர் பின்னணி குரல் கொடுத்து சாதனை புரிந்திருக்கிறார். அன்னமையா, ஸ்ரீ சாய் மகிமா ஆகிய திரைப்படங்களுக்காக இவருக்கு சிறந்த பின்னணி குரலுக்காக நந்தி விருது வழங்கப்பட்டது. ஸ்ரீ ராமராஜ்யம் தமிழ் திரைப்படத்திற்காக 2012ஆம் ஆண்டுல நந்தமூரி பாலகிருஷ்ணாவுக்காக இவர் டப்பிங் குரல் கொடுத்தார். காந்தி தெலுங்கு திரைப்படத்துல பென் கிங்ஸ்லிக்காக இவர் டப்பிங் குரலும் கொடுத்திருக்கிறார். எஸ்பிபி அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். இவருடைய மனைவி பெயர் சாவித்ரி. இவருக்கு மகள் பல்லவி, மகன் எஸ்பிபி சரண் ஆகியோர் உள்ளாங்க. இந்த எஸ்பிபி சரண் பின்னணி பாடகர், நடிகர், சின்னத்திரை தொடர் நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். பின்னணி பாடகர், டப்பிங் கலைஞர், தயாரிப்பாளர், நடிகர், தொகுப்பாளர் என்று பன்முக திறமை கொண்ட ஒரு சுயம்பு தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பிபி அவர்கள் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் உட்பட 16 மொழிகள்ல 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தி இருக்கிறார். இவர் MS விஸ்வநாதன் தொடங்கி அனிருத் வரை பல தலைமுறை இசை அமைப்பாளருடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். எந்த ஈகோவும் இல்லாத எஸ்பிபி அவர்களுக்கு பாடும் நிலா என்கிற புனை பெயரும் உண்டு. நிலாவை மையமாக வைத்து ஏராளமான தமிழ் பாடல்களை அவர் பாடி உள்ளதால் அவருக்கு இந்த பெயர் கிடைத்ததாம். பாடல்களை பாடுவதை தவிர சிறந்த நடிகராகவும் திகழ்ந்து வந்த எஸ்பிபி தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் சுமார் 48 திரைப்படங்களை நடித்திருக்கிறார். அவர் கடைசியாக நடித்த படம் ஸ்ரீராம் ஆதித்யாவின் தேவதாஸ். ரஜினிக்கும் ஒரு சில படங்கள்ல இவர் டப்பிங் பேசியிருக்கிறார். எஸ்பிபி அவர்கள் 12 மணி நேரத்தில் இசையமைப்பாளர் உபேந்திரகுமாருக்காக 21 கன்னட பாடல்களை பதிவு செய்து சாதனை படைத்திருக்கிறார். இன்று வரைக்கும் இந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியவில்லை. 6 தேசிய விருதுகளை பெற்றுள்ள எஸ்பிபி அவர்கள் இது தவிர தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடக அரசுகளின் மாநில விருதுகளையும் வாங்கி குவித்திருக்கிறார். மத்திய அரசு வழங்கும் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் பத்மபூஷன் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். பொறியியல் படிப்பை பாதியில் நிறுத்திய அனந்தபுரம் ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எஸ்பிபி அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவம் செய்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அறிமுக பாடலை எஸ்பிபி தான் அதிக அளவில் பாடியிருக்கிறார். எஸ்பிபி பாடிய கடைசி பாடலும் அண்ணாத்த படத்திற்காக ரஜினிக்கு தான் பாடியிருந்தார். இந்த பாடும் நிலா எஸ்பிபிக்கு 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5 அன்று கோவிட்-19 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இவர் அனுமதிக்கப்பட்டார். சில நாட்கள்ல மோசமடைந்த அவரது உடல்நிலை பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்கு வந்தது மற்றும் இவர் வாய் வழியே சாப்பிடும் அளவுக்கு இவருடைய உடல்நிலை தேறியது. ஆனால் திடீரென்று 2020 செப்டம்பர் 24 அன்று இவருடைய உடல்நிலை மீண்டும் மோசமடைந்ததை தொடர்ந்து இவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தாங்க. ஆனாலும் சிகிச்சை பலனில்லாமல் 2020 செப்டம்பர் 25 அன்று இவர் காலமானார். ஒரு 50 ஆண்டு காலம் இந்திய மக்களுக்கு ஒரு மனநல மருத்துவரை போல இவருடைய குரலால ஆறுதல் அளித்தவர் தான் இந்த பாடும் நிலா எஸ்பிபி அவர்கள். இந்திய திரைவானில் இவர் என்றைக்கும் ஒளிரும் ஒரு துருவ நட்சத்திரம் தான் சொல்லணும். இதுவே எஸ்பிபி அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.